முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கைது. ஆளுநர் மாளிகையை நோக்கி ஊர்வலமாக சென்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மேலும் காரைக்கால் மீனவர்கள் கைது சம்பவம் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து இந்த 2 விஷயங்களை முக்கியமாக கண்டித்து சட்டமன்றம் அருகே முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், துணைத் தலைவர் அனந்தராமன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து ஆளுநர் மாளிகை நோக்கி ஊர்வலமாக சென்ற ஒரு சூழ்நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்தனர். அதாவது பார்த்தீங்கன்னா, காரைக்கால் மீனவர்கள் கைது சம்பவம் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 முக்கியமான விஷயங்கள் தான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் முதல்வரை பார்த்தீங்கன்னா கைது செஞ்சுட்டாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலமாக பார்க்கப்படுது. இதை பற்றி, இந்த கைது நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கருத்து கேள்வி பட்டியலில் தெரிவியுங்கள். நன்றி.